உலக அரசியல்ல ட்ரம்ப் ஈரான் இடையேயான பனிப்போர் இப்போ ஒரு விபரீதமான கட்டத்தை எட்டியிருக்கு. ஈரான் சமீபத்தில் கொடுத்த சமாதான திட்டத்தை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதை வெறும் குப்பை, அதாவது பீஸ் ஆஃப் கார்பேஜ் அப்படின்னு சொல்லி நக்கலா தூக்கி வீசிட்டார். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாச போர் நிறுத்தம் வெண்டிலேட்டர்ல இருக்கக்கூடிய நோயாளி மாதிரி ரொம்பவே பலவீனமா இருக்குன்னு ட்ரம்ப் விமர்சனம் செஞ்சதுதான் இப்போ உலக லெவல்ல ஹாட் டாபிக். ட்ரம்போட பிளான் என்ன அப்படின்னா, ராணுவ பலத்தை காட்டி ஈரானை மண்டியிட வைக்கணும். ஆனா ஈரான் அதுக்கு சலச்சவங்களே இல்லை. நாங்க ஹோர்முஸ் நீர் சந்திய முடினா உலகத்துக்கே பெட்ரோல் கிடைக்காது, அப்போ தெரியும் எங்க அருமன்னு ஈரான் பதிலுக்கு மிரட்டுது. இதனால அமெரிக்கால பெட்ரோல் விலை 50% ஏறி ஒரு கேலன் $4.5 மேல விற்குது. இதனால பாவம் அமெரிக்க மக்கள் தான் பெட்ரோல் பங்க்ல நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஈரான் என்னதான் கேக்குதுன்னு பார்த்தா அங்க லிஸ்ட் ரொம்பவே பெருசுங்க. போரை நிறுத்தணும், தடையை நீக்கணும், எங்க பணத்தை திருப்பி தரணும், அப்புறம் நஷ்டஈடு வேற கொடுக்கணுமா. இதை கேட்ட ட்ரம்ப், நஷ்டஈடா உங்களுக்கு நாங்க தரணுமான்னு கொதிச்சு போய் ஈரான்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வரும் பாருங்கன்னு ஏவுகணை தாக்குதலை மறைமுகமா எச்சரிச்சிருக்கிறாரு. ஆனா ட்ரம்புக்கு ஒரு பக்கம் நவம்பர் மாசம் வரப்போற தேர்தல் பயமும் இருக்கு. ஏன்னா அவரோட மக்கள் செல்வாக்கு இப்போ வெறும் 39% குறைஞ்சிடுச்சு. 2 பங்கு அமெரிக்கர்களுக்கு ஏன் இந்த போர் நடக்குதுன்னே தெரியலையா. இப்படி ஒரு பக்கம் அரசியல் குழப்பம், இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை உயர்வுன்னு ட்ரம்ப் இப்போ இக்கட்டான சூழல்ல இருக்கார். இந்த சண்டை சமாதானத்துல முடியுமா இல்ல உலக போர்ல முடியுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.